Logarithm related questions solve பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வீடியோஸ் வந்து நம்ம லாகரிதம் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து லாகரிதம் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லாகரிதம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெரன்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி ஐடியா இருக்கணும். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து எக்ஸ்பெரன்ஸ் அண்ட் பவர்ஸோட லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லாகரிதம் ரிலேட்டடாக நான் சொல்லியிருக்கேன் நியர்லி 10 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ், கண்டிஷன், ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸ், லாஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்னே ஒரு வீடியோ வந்து தனியாகவே போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா log of a to the base b which is equal to இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் xx. ஸோ இந்த எக்ஸ்ன்றது நம்ம டைப்ஸ் ஆஃப் லாகரிதமில் பார்த்துருக்கோம். காமன் லாகரிதம், நேச்சுரல் லாகரிதம். ஸோ இங்கே காமன்னா இங்கேயும் காமன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நேச்சுரல் லாகரிதம்னா இங்கேயும் நேச்சுரல் லாகரிதம் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் டாப்பில் இங்கே ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே log of a. ஸோ இந்த ஏ இங்கே வந்து இதுக்கு ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே பேஸ் இருக்குது, அது வந்து இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். ஸோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி நம்ம பர்சனலாக அப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா log of b to the base a which is equal to 1 by log of a to the base b. ஸோ இங்கே பேஸ் a இருக்கிறது ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு, இங்கே ஆர்குமெண்ட்டாக இருக்கிறது பேஸ் ஆகிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 by. ஸோ 1 by இந்த ஃபார்மேட் கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபார்மேட் கொடுத்தா 1 by ஃபார்மேட்லேயே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தென் இது காமன் log of 1 to any base is equal to 0. log of number to the same base. ஸோ இங்கே என்ன இருக்கும், இங்கே என்ன சேமாக இருந்துச்சுன்னா which is equal to 1. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 10 வீடியோஸ்லையுமே வந்து எக்ஸாம்பிள்ஸோட கவர் பண்ணியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஸோ மெயின் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலும் இந்த ப்ராப்பர்ட்டியும் தான் வந்து இந்த கொஸ்டினில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 by log of 60 to the base 3. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 by log of 60 to the base 4 ப்ளஸ் 1 by log of 60 to the base 5. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் வந்து இங்கே நீங்கள் பார்க்கும்போது காமனாக இருக்கிறது பாருங்கள், ஆர்கியூமெண்ட் வந்து சேமாக இருக்குது, பட் பேஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு லாகரிதம் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணலாம், கோஷன் பண்ணலாம், ஸோ அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டும் பாருங்கள் 1 by ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ தான் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களோட ஆர்கியூமெண்ட் அண்ட் பேஸை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 by இங்கே log of a to the base b. இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸை ஆர்கியூமெண்ட்டாக எழுதியிருக்காங்க, உங்களோட ஆர்கியூமெண்ட்டை பேஸாக எழுதிருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்கியூமெண்ட்டை பேஸாக எழுதியிருக்காங்க, உங்களோட பேஸை ஆர்கியூமெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ 1 by ஃபார்மேட்டில் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வை? பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன் பேஸ் வந்து சேமாக இருக்கும்போது தான் ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐதர் யூ கேன் சப்ட்ராக்ட், ஆட், அந்த மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பேஸ் வந்து சேமாக இருக்கணும். இங்கே சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 by log of 60 to the base 3. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா log of 3 to the base 60 ஆகிடும். நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த 1 by இந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா log of 4 to the base 60 ஆகிடும். ப்ளஸ் மறுபடியும் இந்த 1 by ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் log of 5 to the base 60. இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்குமே பேஸ் என்ன ஆகிடுச்சு, 60 ஆகிடுச்சு. உங்களோட ஆர்கியூமெண்ட் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் உங்களோட பேஸ் வந்து ஆர்கியூமெண்ட் ஆகும், உங்களோட ஆர்கியூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பேஸில் சேமாக இருக்கும்போது உங்களோட ஆர்கியூமெண்ட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது அடிஷன் சைன் இருக்குது. ஸோ நம்ம வந்து லாஸ் ஆஃப் லாகரிதமில் பார்த்துருக்கோம், லாகரிதம் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ லாகரிதம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எனி 2 or more பாசிட்டிவ் நம்பர்ஸ் டு எனி ரியல் பேஸ் இருக்கும்போது இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தேர் லாகரிதம் டு த சேம் பேஸ்ன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. ஸோ இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் பேஸ் வந்து சேமாக இருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ த்ரோட் நீங்கள் சேமாக இருக்கும்போது தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது ரெண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து லாகரிதம் ஆஃப் அ ப்ராடக்ட். இதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். லாகரிதம் ஆஃப் அ ப்ராடக்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா log
என்ன ஆகிடும்னு சொன்னால் ஸோ ப்ளஸ் சைன் இருக்க ஸோ இது ப்ராடக்ட் ஆகிடும்னு சொன்னோம் 3 × 4 × 5 ஆகிடும் பேஸ் எல்லாம் சேமாக இருக்கனால 60 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 3s are 12 12 5s are 60 ஸோ log of 60 to the base 60 ஸோ ஆர்குமெண்ட் டு பேஸும் சேமாக இருக்கும்போது அதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் ஸோ log of any number to same base அதோட ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் 1 இதுதான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சோம் ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க ஆர்குமெண்ட் அண்ட் பேஸ் சேமாக இருக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து 1 ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த 1/, ஃபார்மேட்டை இந்த மாதிரி ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து லாகரிதம் ஆஃப் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து பட் மேக் ஷியோர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிஷன்ஸ்லாம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ரூல்ஸ் லாஸ்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் ஆகி ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விச் இஸ் 1 ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து டாஸ்க்காக ஸோ இந்த கொஸ்டின் வந்து யாரோட ஹெல்ப்பும் நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்களாகவே சால்வ் பண்ணலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வந்து மேக் ஷூர் நீங்களே சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியலன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வெரி சிம்பிள் இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நீங்கள் அதே தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/log of b to the base a plus 1/log of c to the base b plus 1/log of a to the base c ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் 1/, ஃபார்மேட்டில் தான் இருந்தது அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து வரலாம் பட் அங்கே நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து த்ரோட் சேமாக இருந்தது பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இங்கே பி சி ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி பேஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனால நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறதுனால இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியாது ஸோ இதுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம்னா வெரி ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்தோம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா log of a to the base b இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இது ஆர்குமெண்ட்டாக நீங்கள் தனியாக எழுதுவீங்க அதே மாதிரி டிவைட் பை இந்த பேஸை வந்து தனியாக ஒரு ஆர்குமெண்ட்டாக போடுவீங்க ஸோ உங்களோட காமன் பேஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் காமன் லாகரிதம் யூஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் நேச்சுரல் லாகரிதம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலில் பிகினிங்லேயே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வெறும் லாக் மட்டும் மென்ஷன் பண்ணோன்னா அதோட பேஸ் என்னன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி 10 நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த கொஸ்டினுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் தான் அப்ளை பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு இதுக்கு மட்டும் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே log ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட எடுத்துக்கலாம் log of c to the base b இதை நீங்கள் எழுதும்போது log c divide by log bன்னு எழுதுவீங்க ஸோ அதோட பேஸ் நம்ம எதுவும் எழுதலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அதோட பேஸ் என்னவாக இருக்கும்னா 10ன்னு மீனிங் டிஃபால்ட்டாக அது எதுவும் மென்ஷன் பண்ணல 10ன்னு மீனிங் நம்ம பார்த்தோம் ஸோ டேரெக்டாக இதை எடுத்து நீங்கள் இங்கே எழுத முடியாது பட் இங்கே வந்து 1/, ஃபார்மேட்டில் இருக்குது விச் மீன்ஸ் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/, ஃபார்மேட்டில் எழுதும்போது இது 1/, ஆகும் ஸோ 1/, இது இருக்கும்போது இது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும் இதெல்லாம் பேசிக் இது ஸோ log b டிவைட் பை log c ஆகிடும் ஆன்சர் வந்துட்டு இதை நீங்கள் இந்த பார்ட் இந்த 1/, பார்ட்டை விட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது பிகாஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது log of c to the base b தான் பார்த்தோம் 1/, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும் ஸோ log b டிவைட் பை log c தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ 1/, + 1/, + 1/, ஸோ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் 1/, ஃபர்ஸ்ட் போட்டேன் ஸோ இங்கே log of b to the base a இதுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா log b டிவைட் பை log a நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா log c டிவைட் பை log b நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா log a டிவைட் பை log c ஸோ 1/, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் 1/, இப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் ரெசிப்ரோக்கல் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இதை எழுதும்போது log a டிவைட் பை log bன்னு எழுதுவீங்க ப்ளஸ் சாரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கொஸ்டினில் வந்துட்டு இது ப்ளஸ் கிடையாது மல்டிப்ளிகேஷன் சைன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் ஃபர்ஸ்ட்டில் டேரெக்டாக நம்ம மாற்றி போட்டுட்டோம் ஸோ மல்டிப்ளிகேஷன் சைன் ஸோ log b டிவைட் பை log c ஜஸ்ட் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா log c டிவைட் பை log a ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா log a கேன்சல் ஆகிடும் log b கேன்சல் ஆகிடும் log c ஏன் கேன்சல் பண்ணுறோன்னா மேக் ஷுர் சைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சைனில் இருக்குது நம்ம அதனால தான் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேமாக இருக்கும்போது கேன்சல் அவுட் பண்ணலாம் ஸோ இதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1
ரொம்பவே சிம்பிள். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். 1/, ஃபார்மேட்டில் இருக்கிறனால கொஸ்டின்லையும் நம்மளும் 1/, ஃபார்மேட்டில் இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 1/, இங்கே ஃப்ராக்ஷன் பார்ட் இருக்கும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகும். இதெல்லாம் பேசிக் திங் பண்ணியிருக்கோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும்போது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து B1. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். அதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.